தியானித்து வருகிறோம், வேத தியானம் செய்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில பார்ட் 2 என்று சொல்கிற 2ஆம் பகுதியில இன்றைய நாள் 4ஆம் நாள். இன்றைய நாளில சங்கீதம் 81 மற்றும் சங்கீதம் 84 நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாளில நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 81. ஒருவேளை வீட்டில் நீங்கள் படித்து வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எளிதாக இதை புரிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 81ல 16 வசனங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. யாராச்சும் வாசிச்சிடலாமா? 16 வசனம். நம்முடைய பலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரி. என்னாச்சு? சரி, பண்ணீங்க, சொல்லுங்க. யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாயிருக்கிறது. நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். சேலா. என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். தேங்க்யூ. ஆகவே சங்கீதம் 81 இருக்கிற 1 முதல் 16 வசனங்களை நம்ம வாசித்து கேட்டோம். அதன் அடிப்படையில நம்ம தியானம் செய்ய இருக்கிறோம். ஒரு சில வசனங்களினுடைய விளக்கத்தை நான் முன்பதாகவே இந்த நாளிலே சொல்ல ஆசைப்படுகிறேன். அதை தெரிந்து கொண்டால் மற்ற வசனங்களை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். இங்க 81ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லி ஆசாப் எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களும் எக்காலம் ஊதுங்கள் என்று லிட்டரலா அதை படிக்கிற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இது எதை பற்றி ஆசாப் சொல்லுகிறார் என்கிற ஒரு வரலாற்று நிகழ்வுகள் அல்லது பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில ஆண்டவர் அவர்களுக்கு அறிவுறுத்தின காரியங்களை குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது இதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஆண்டின் 8ஆம் மாதம் திஷ்ரி, அதாவது செப்டம்பர் அக்டோபர் மாதத்தை தான் நம்ம ஜூயிஷ் கேலண்டர்ல திஷ்ரி என்று சொல்லுகிறோம். தொடர்ச்சியான கொண்டாட்டங்களுடன் பண்டிகை ஆண்டை முடித்தது. அதாவது அந்த ஒரு வருடத்துல அவர்கள் அநேக பண்டிகைகளை கொண்டாடுவார்கள் யூதர்கள், இஸ்ரவேல் மக்கள். அது ஆண்டவர் அவர்களுக்கு நியமித்த ஒன்று. அந்தந்த மாதத்தை குறித்து நான் பின்னால் உங்களுக்கு சொல்வேன். அப்ப என்ன ஆகும்னா, அந்த மாதம் தொடங்கும் போது எக்காலம் ஊதி அவர்கள் தொடங்குவார்கள். அதைத்தான் 3ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நம்முடைய பண்டிகை நாட்கள் எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லி தொடர்ந்து அந்த எக்காலம் ஊதி துவங்குகிற அந்த நாளில, அதாவது செப்டம்பர் அக்டோபர் நம்முடைய இங்கிலீஷ் கேலண்டர்ல, எபிரேயர்களுடைய திஷ்ரி என்ற அந்த மாதத்தை நாம் சொல்லுகிறோம். ஆக்சுவலா அவர்கள் அந்த ஃபுல் மூன், ஆஃப் மூன் என்பதை எல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு இந்த பண்டிகைகளை கொண்டாடுவார்கள். அப்ப எக்காலம் ஊதி இந்த பண்டிகை தொடங்கின 10ஆம் நாளில பாவ நிவாரண பலி செலுத்தும் நாளை தொடர்ந்து அந்த முழு சந்திரன் வருகிற 15ஆம் நாளில கூடார பண்டிகை கொண்டாடி அவர்கள் முடிப்பார்கள். இதை குறித்துலாம் நான் பின்னால பேசுவேன். அப்ப இந்த கூடார பண்டிகை என்பதை குறித்துதான் இந்த சங்கீதத்திலே பேசுகிற காரியம். ஆகவே அதன் முன்னாக என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்துதான் அந்த பண்டிகை காலங்களில் எக்காலம் ஊதி கொண்டாடுங்கள் என்று இங்கு ஆசாப் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும்.
அப்ப இந்த கூடார பண்டிகை என்பதை குறித்து நான் இன்னும் டீட்டெயிலா பேசுவேன். அப்ப கூடார பண்டிகை என்பது வனாந்தரத்துல அலைந்து திரிந்து கடவுள் பராமரிப்புக்காக அவர்களை புகழ்ந்து மேலும் வரவிருக்கும் ராஜ்யத்தை சுட்டி காட்டும்படியாக நினைவு கூறவும் கொண்டாடப்பட்டது. அவர்கள் வனாந்தரத்துல எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வனாந்தரத்திலே அவர்கள் திரிந்து ஆண்டவர் அவர்களை பராமரித்தார். பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திலே கொண்டு போய் குடியமர்த்தினார் என்பதை அவர்கள் நினைவு கூறும்படியாக, கர்த்தரை துதிக்கும்படியாக கொண்டாடப்படுகிற பண்டிகை தான் இந்த கூடார பண்டிகை என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள்ல கூட நம்ம பார்க்க முடியும். பேதுரு, யாக்கோபு, யோவான் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஜெபிக்க செல்கிற வேளையில உமக்கு ஒரு கூடாரமும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே வனாந்தரத்திலே நடைபெறுகிற ஒரு பண்டிகை. ஆகவே அந்த நாட்களிலே நீங்க எக்காலம் ஊதி மாத பிறப்பின் நியமித்த காலத்துல எந்தெந்த வருடத்துல எதை கொண்டாட வேண்டும் என்கிற திட்டம் தெளிவும் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அந்தந்த மாதங்களிலே அதை செய்யுங்கள் என்று அறிவுறுத்துகிறது தான் இந்த 81ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். அப்ப 81ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க வருகிறேன். நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக்சுவலா நம்ம அறியாத பாஷையை என்று இங்க வருகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார் என்றால் என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலாவே அந்த மொழி அவர்களுக்கு புரியவில்லை. சங்கீதக்காரன் இந்த செய்தியை இங்கே குறிப்பிடுகிறான், அதன் அர்த்தம் அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த செய்தி பின்வரும் வசனங்கள் ஒரு தீர்க்க தரிசனமாக வழங்கப்படுகிறது. அதாவது அந்த சங்கீதக்காரன் எகிப்திய மொழியை குறிப்பிடுகிறார். அதை யூதர்கள் அறிந்திருக்கவில்லை. யூதர்களுக்கு எகிப்தியர் மொழி தெரியாது, எஜிப்சியன் லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து பேசுகிற பொழுது அவர் ஒரு இன்டர்பிரட்டர், ஒரு மொழிபெயர்ப்பாளரை வைத்து தான் பேசினார். They did not know that Jesus understood them, for there was an interpreter between them. ஆகவே அந்த பாஷை தெரியாதபடியினாலதான் அவர்கள் யோசேப்பு ஒரு இன்டர்பிரட்டர் வைத்து, மொழிபெயர்ப்பாளரை வைத்து தன் சகோதரனுடன் பேசுகிறார். தங்கள் சகோதரர் பேசுகிறதை அவனுக்கு நன்றாக தெரியும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்ப என்னன்னா, அந்த அறியாத பாஷையை இருக்கிற இடத்துல நீங்கள் போய் அடிமைத்தனத்திலே இருந்தீர்கள். அங்கிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கினார். ஆகவே அதை நினைத்து நீங்கள் இந்த கூடார பண்டிகையை நீங்கள் கொண்டாடுங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லுகிற சங்கீதத்தின் பகுதி தான் இந்த 5ஆம் வசனம். ஓகே, அப்ப இந்த ஹீப்ரூ கேலண்டர்ல பாத்தீங்கன்னா நமக்கு 12 மாதங்கள் இருக்கிறது போல அவர்களுக்கும் 12 மாதம் இருக்கும். இப்ப ஆபீப், நிசான், இயார், சிவான், தமூஸ், எலூல், திஷ்ரி, கிஸ்லேயு, நான் கிஸ்லேயு மாதத்தில் அப்படின்னு சகரியால வரும். சரிங்களா? இப்படியாக கடைசி ஆதார், இப்படியாக 12 மாதங்கள் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த 12 மாதங்கள்ல கூட 7th மந்த்ல அதுல சின்ன சின்ன டிஸ்டிங்ஷன் இருக்கும், அப்படியே சப்டிவிஷன் இருக்கும். ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ், டே ஆஃப் அட்டோன்மெண்ட். இப்ப நான் சொன்ன பாத்தீங்கன்னா பாவ நிவர்த்தி நாள் 15ஆம் நாள் என்று 7ஆம் நாள் என்று சொல்லி ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னக்கிள், கூடார பண்டிகை கொண்டாடுகிற நாள். 50th டே, the jubilee began this month. சரிங்களா? இப்படியாக அந்த ஜூயிஷ் கேலண்டர்ல பிரிக்கப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் தான் இந்த பண்டிகைகள் எல்லாம் நடக்கும், கொண்டாட்டங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்ப அந்த ஹீப்ரூ மந்த்ஸை தான் நான் இங்க போட்டு வச்சிருக்கேன். 12 மாதங்கள் இருக்கும், அதை நீங்க பார்த்துக்கலாம். நம்மளுடைய இங்கிலீஷ் கேலண்டரோடு கூட நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். டிஷ்ரி அப்படின்னா செப்டம்பர் டு அக்டோபர், 2 மாதங்களுக்கு இடையில் வருகிற ஒரு காரியம். ஆகவே நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அதே போல அவர்களுடைய இப்ப நம்ம கவர்மெண்ட் ஹாலிடே என்று சொல்றோம் பாத்தீங்களா, அவர்கள் யூதர்களின் கொண்டாட்டங்களை நினைவு கூறும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஹாலிடேஸ் தான். இந்த ஹனுகா, பாஸ்ஓவர், பஸ்கா பண்டிகை, ஷாவூத், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர்களுடைய பண்டிகை நினைவு கூறும்படியாக கொண்டாடப்படுகிற கவர்மெண்ட் ஹாலிடேஸ் என்று கூட நம்ம சொல்லலாம். இப்ப பாருங்களேன், இப்படித்தான் இருந்திருக்கும். பாருங்க, நிசான், இயார், சிவான், தமூஸ், இப்படி 12 மாதங்கள் இருக்கும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த நிசான் என்கிற மாதம் மார்ச், ஏப்ரல், இது ரெண்டுமே கலந்து இருக்கும். சரிங்களா? ஏப்ரல், மே இப்படி கலந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது நம்ம இங்கிலீஷ் காலண்டரோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்படியாக அவர்கள் தங்கள் கொண்டாட்டங்களை அவர்கள் அனுசரிக்கிறதை பார்க்க முடியும். அப்படிங்கிறதுக்காக இதை நான் உங்களுக்கு போட்டு காண்பிக்கிறேன். அப்ப இங்க பாருங்க, இந்த சங்கீதத்துல 81ஆம் சங்கீதத்துல தலைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது கித்தீத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாப்பின் சங்கீதம். ஆக்சுவலா இது என்னன்னு கேட்டீங்க, இந்த கித்தீத் அப்படிங்கிற
ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன கேட்டீங்கன்னா தட் லாங் நெக் கிட்டார் என்று சொல்லப்படுகிறது. சரிங்களா? ஒரு நீளமான நெக் உடைய கிட்டார் போன்ற வடிவமைப்புல உள்ள ஒரு வாத்தியம். சரிங்களா? இது ஆசாப் யாரு, அவருடைய சங்கீதம் எப்படின்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப சங்கீதம் 81 1 முதல் 16 வசனங்களை நாம் பார்க்கிற பொழுது, இந்த சங்கீதம் இஸ்ரவேலின் பண்டிகையில் உண்டான கூடார பண்டிகை கொண்டாடுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. இந்த சங்கீதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா கூடார பண்டிகையை பற்றி பேசுகிற ஒரு சங்கீதம். இடையிடையே அல்லது முடிவில நீங்கள் ஆண்டவரை நன்றி செலுத்தும்படியாக கொண்டாடப்படுகிற பண்டிகை. ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை மறந்து போன காலங்களும் உண்டு, கைவிட்ட காலங்களும் உண்டு. மீண்டுமாக அவர்கள் உங்களை இஸ்ரவேல் மக்களை கூட்டி சேர்ப்பார். அதற்கு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தெளிவாக பேசுகிற ஒரு சங்கீதம். அப்ப இந்த சங்கீதம் இஸ்ரவேலின் பண்டிகையில் உண்டான கூடார பண்டிகை கொண்டாடுவதற்கு பயன்படுத்தப்பட்டது. வழிபாட்டிற்கான அழைப்பு. இப்ப பாத்தீங்களா 1 முதல் 5 வசனங்கள் எப்படி நாம் வழிபட வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். இப்பதான் நம்ம வாசிச்சோம். 2ஆம் வசனம் தம்புரு வாசித்து வீணையை இனிய ஓசையான சுரமண்டலத்தை எடுத்து சங்கீதம் பாடுங்கள் என்று சொல்லி 5 வசனத்துல பார்க்கிறோம். அடுத்தது சங்கீதம் தேவனிடம் ஒரு செய்தியை முன்வைக்கிறது. 6 to 16 எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எப்படி நான் உங்களை விடுதலை ஆக்கிறேன், அதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு கொண்டாடுங்கள் என்பதை குறித்து பேசுகிற வசனங்கள். அதே போல இந்த சம்பாஷணை இஸ்ரவேலிடம் தேவனின் செவிசாய்க்கும்படி வசனம் 13 கூறுகிறது. அதனால் அவர் தேசத்தின் மீது உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை பொழிவார். 13ஆம் வசனம் வாசிக்கிறேன். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அதுக்கு முந்தின வருஷம் அவர்கள் கைவிட்டு போனார்கள். இஸ்ரவேல் கொடுத்த அந்த கற்பனைகள் அவர்கள் மீறி நடந்தார்கள் என்பதையும் 12ஆம் வசனம் சொல்லிட்டு 13ஆம் வசனத்தை சொல்றாரு, நீங்கள் எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் நீங்க எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப இந்த அவுட்லைன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது 81ஆம் சங்கீதம் 1 முதல் 5 வசனங்கள் மகிழ்ச்சியான வழிபாட்டிற்கான ஒரு அழைப்பு. 6 முதல் 16 வசனம் தெய்வீக கீழ்ப்படிதலுக்கான அழைப்பு. ஆகவே நீங்கள் மகிழ்ச்சியாக இந்த பண்டிகையை நீங்கள் கொண்டாடுங்கள். அதே போல ஆண்டவரை விட்டு விடாதிருங்கள், நன்றி மறவாதவர்களாய் நீங்கள் இருங்கள், ஆண்டவரை ஸ்தோத்திரிங்கள் என்று சொல்வதற்கான அழைப்பை தான் 6 முதல் 16 வசனங்கள் இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா யூத சரித்திரத்துல இஸ்ரவேலர்கள் வாழ்க்கையில அறுவடை காலம் என்பது பழங்கள் மற்றும் காய்கறிகளை பறிக்கும் காலம். யூதர்கள் 3 பெரிய அறுவடை காலங்கள் அந்த நாட்களில இருந்தன. ஏப்ரல் மாதத்துல அவங்க என்ன செய்வாங்கன்னா ரொட்டி தயாரிக்க பார்லியை அறுவடை செய்வார்கள். மே மாதம் அவர்கள் கோதுமையை அறுவடை செய்து ரொட்டி தயாரிப்பார்கள். அக்டோபர் மாதம் அவர்கள் திராட்சையை அறுவடை செய்து திராட்சை ரசம் தயாரிக்க அவர்கள் அதை பயன்படுத்துவார்கள். ஆகவே இந்த அறுவடை காலங்களிலும் வைத்து பண்டிகைகள் கொண்டாடப்பட்டதையும் நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த சங்கீதம் 89 என்பது ஒரு பண்டிகை சங்கீதம். திராட்சை அறுவடையின் போது இந்த விழா கொண்டாடப்பட்டது. அவர்கள் அதை கூடாரங்களின் பண்டிகை என்று அழைத்தனர். ஆக்சுவலா இந்த கூடாரங்கள் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இவை தோள்களினால் செய்யப்பட்ட விலங்குகளின் தோள்களினால் அந்த பனையோலினால் செய்யப்பட்ட ஒரு வீடாக, ஒரு கூடாரமாக அது காணப்படும். என்ன அர்த்தம்னா, அநேக ஆண்டுகளுக்கு முன்பு, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கடவுள் அவர்களை எகிப்திலிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு சென்ற போது அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை இது அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. கடவுள் அவர்களுக்கு எவ்வளவு நல்லவர், உண்மையுள்ளவர் என்பதை அவர்களுக்கு சொன்னது. இந்த கூடார பண்டிகையில என்ன செய்வாங்கன்னா, வருடத்துக்கு குறைந்தது 3 முறையாவது அவர்கள் எருசலேமுக்கு யூதர்கள் செல்வது வழக்கம். இந்த கூடார பண்டிகையின் போது அவர்கள் ஒரு வனாந்தரமான இடத்திற்கு சென்று அங்கே என்ன செய்வார்கள், ஒரு கூடாரம் அமைத்து அங்கே 7 நாட்கள் இந்த கூடார பண்டிகை கொண்டாடுவதாக நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றும் கூடார பண்டிகை யூதர்கள் கொண்டாடி வருகிறார்கள் என்ற செய்தியும் நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப சங்கீதம் 81 யூதர்களுக்கு கற்பித்தது என்னவென்றால், இப்போது கடவுள் அவர்களை தங்கள் சொந்த நாட்டிற்கு அழைத்து வந்ததால் அவர்களுக்கு வேறு தெய்வங்கள் இருக்கக்கூடாது. திருப்பி 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 ஆண்டவர் சொல்கிற காரியம், மோசையின் மூலமாக சொன்ன காரியம், நீங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கிற பொழுது நீங்கள் அந்நிய தேவரை பின்பற்றுவீர்கள், என்னை விட்டு விடுவீர்கள் என்று மோசை தீர்க்கமாக சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். அதைத்தான் அவர்களும் செய்தார்கள். பின்னர் அவர் எகிப்தில் செய்தது போல அவருடைய எதிரிகளுக்கு எதிராக அவர்களுக்கு உதவி செய்வார். சங்கீதம் 81 சுமார்
கிமு 750 எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை 3 பகுதிகளாக படிக்கலாம். வசனங்கள் 1 to 4 பண்டிகை, வசனங்கள் 5 to 7 எகிப்தில் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன செய்தார் என்பதை விவரிக்கிறது. வசனங்கள் 8 to 16 அந்நிய தேவர்களை வணங்குவதால் வரும் பிரச்சனைகளை குறித்து இங்க சங்கீதக்காரன் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப நீங்க பாருங்க, யூதர்களை பண்டிகை கொண்டாட சொல்லி கர்த்தரே அவர்களுக்கு 7 பண்டிகைகளை நியமித்து கொடுக்கிறார். எல்லாம் நீங்க லேவியராம புத்தகத்துல பார்க்கலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் முழுவதும் கர்த்தர் கொண்டாட சொல்லி 7 பண்டிகைகள் பற்றிய குறிப்புகள் இருக்கும். பஸ்கா பண்டிகை, பாசோவர், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற்கனி பண்டிகை, அறுவடை பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவர்த்தி பண்டிகை, கூடார பண்டிகை. ஆக இந்த 7 பண்டிகைகளும் யூதர்கள் கொண்டாடி வருவார்கள். இப்ப பாருங்க, இது இல்லாம நிறைய பண்டிகைகள் உண்டு. 2 பண்டிகைகளை மட்டும் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். 7 பண்டிகைகள் தேவன் இஸ்ரவேலுக்கு கொண்டாடும்படி கொடுத்தது. அதோடு இன்னும் 2 பண்டிகைகள் சேர்த்து கொண்டாடுகின்றன. எஸ்தர் புத்தகத்தில் உள்ள பூரிம் பண்டிகையும் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகையான ஹனுக்கா பண்டிகையும் சேர்த்து 9 பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறதை நாம் யூதர்களுடைய இஸ்ரவேல் மக்களுடைய சரித்திரத்துல நாம் பார்க்க முடியும். அப்ப இந்த நாளில கூடார பண்டிகை பற்றிய சங்கீதமாக இருக்கிறபடியினால இதை நான் கூடார பண்டிகையை மட்டும் உங்களுக்கு சற்று விளக்கி சொல்ல விரும்புகிறேன். இதன் அடிப்படையில நாம் இந்த சங்கீதத்தை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? கடைசி பண்டிகை கூடார பண்டிகை. இப்பதான் நம்ம பார்த்தோம் அந்த 7வது பண்டிகை. 7 நாட்கள் இஸ்ரவேலர்கள் கூடாரம் கட்டி அதில் இருப்பார்கள். சந்தோஷமாக சாப்பிடுவது, வனாந்தரத்தில் முன்னோர்கள் கூடாரத்தில் வாழ்ந்ததை நினைவு கூறுவது தான் இந்த பண்டிகை. என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, மிக சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். இன்றும் யூதர்கள் அதை கொண்டாடுகிறார்கள். தாங்கள் இருக்கிற பகுதி அல்லது எருசலேமுக்கு சென்று ஒரு தள்ளி ஒரு பாலைவனமான ஒரு வனாந்தரமான இடத்திற்கு அவர்கள் செல்லுவார்கள். அப்படி செல்லும் போது என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்றும் அதை கொண்டாடி வருகிறார்கள். தாங்கள் இந்த கூடார பண்டிகையை கொண்டாட செல்லுகிற பொழுது தாங்கள் அங்கு 7 நாட்கள் சாப்பிட வேண்டிய உணவுப் பொருட்களுக்கான தேவையான பொருட்களை எல்லாம் அவங்க கையில எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு வாட்டர் கேன், தண்ணி கேன், நிறைய தண்ணி கேன் கொண்டு போவாங்க. அங்க இருக்கிற தண்ணியை குடிக்க மாட்டாங்க. இந்த தண்ணி கேனை கொண்டு போவார்கள். 7 நாட்கள் ஒரு கூடாரம் அமைத்து அந்த சாப்பாடுகள் எல்லாம் செய்து அவர்கள் நன்றாக சாப்பிட்டு மிக அருமையாக ஆடல் பாடலோடு கொண்டாடுவார்கள். முடிந்தது 7 நாட்கள் முடிந்ததுக்கு முன்பாக திருப்பி வருகிற பொழுது என்ன செய்வார்கள், அந்த தண்ணி கேன், வாட்டர் கேனை திருப்பி மீதியான தண்ணீரை கொண்டு வருவார்கள். அதே போல மீதியான பொருட்களை எல்லாம் வருகிற வழியில ஏழைகள் யாருக்காவது கொடுத்து விட்டு வருவார்கள். அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, எருசலேம் தேவாலயத்திற்கு வந்து கூடார பண்டிகையின் 7 நாள் முடிந்து அடுத்த வந்து அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னா, எருசலேம் தேவாலயத்தில் இருக்கிற அந்த படிகளின் மேல மீதி கொண்டு வருகிற தண்ணிகளை எல்லாம் ஊற்றி அவர்கள் ஆண்டவருடைய வழி நடத்துதலை, பாதுகாப்பை நினைத்து நன்றி சொல்லி ஜெபிப்பதோடு கூட சில வசனங்களையும் அந்த நாளிலே கூறி அவர்கள் பாடுகிற ஒரு பாடலை பற்றித்தான் நாம் சரித்திரத்துல அறிகிறோம். இப்படித்தான் அவங்க கொண்டாடுகிறதை நாம் பார்க்க முடியும். சரி, அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்னை காப்பாற்றி இருக்கிறார், நான் நித்தியமாக அவரோடு வாழ்வேன் என்று சொல்லி நன்றி செலுத்துகிற ஒரு பண்டிகை. இதைத்தான் கூடார பண்டிகை எப்படி கொண்டாடி வருகிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப நீங்க பாருங்களேன், யோவான் 7ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏழாம் அதிகாரம் 2ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அதுக்கு முதல்ல 1ஆம் வசனமே வாசிக்கிறேன். இது கூடார பண்டிகை பற்றிய வசனம். இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியினால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயில சஞ்சரித்து வந்தார். யூதனுடைய கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாட்களிலுமே மிக விமர்சையாக கூடார பண்டிகை கொண்டாடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, இதை தொடர் நிகழ்ச்சிகள்லாம் விட்டுட்டு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்த போது ஜனங்கள் எல்லாம் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். சரிங்களா? இப்ப கூடார பண்டிகை சமீபமா இருந்துச்சு, நிறைய நிகழ்வுகள் நடக்கிறது. மறுநாள்ல வருகிறார்கள். அவர்கள் கூடார பண்டிகையை முடித்துக் கொண்டு ஜனங்கள் முன்னால போன பேட்ச் அவங்க வர்றாங்க. இப்ப வருகிற பொழுதுதான் ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, 8:3 வேத பாரகர் பரிசேயர் அவரிடத்துல கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தின்னு பார்க்கிறோம்.
சுத்தி அந்த ஊரே வந்து நிக்கிறத நம்ம தொடர்ந்து வருகிற பகுதியில பார்க்கிறோம். இப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நல்லா பாருங்க. இந்த யோவான் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இருக்குது பாத்தீங்களா? நான் வாசிக்கிறேன். அவர்கள் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும்படி அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையில் எழுதினார். திருப்பி 8ஆம் வசனம். அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தரையிலே எழுதினார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல கூடார பண்டிகை முடித்து வந்தவர்கள் அந்த எருசலேம் தேவாலயத்தின் படிக்கட்டுகளிலே மீதியான தண்ணீரை ஊற்றி அவர்கள் ஜெபிப்பார்கள், சங்கீதம் பாடுவார்கள். அந்த இடத்துல அப்படியே தண்ணி எல்லாம் வந்து ரோட்டுக்கு வருகிற பொழுது அது சேறு மாதிரிதான் இருக்கும். ஆக்சுவலா இது என்னன்னு கேட்டீங்கன்னா, எரேமியா 17:13 வாசிங்க. எரேமியா 17:13. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய இஸ்ரவேலின் கர்த்தாவே, நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு உம்மை விலகுகிற விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரில் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். புழுதியில் எழுதப்படும். மிக அழகா அந்த வசனம் இருக்கு. நீங்க ஒவ்வொரு வார்த்தையா படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக புரியும். அவரை விட்டு விலகி போகிறவர்கள் அந்த தண்ணீரில அந்த புழுதியில எழுதப்படும். இதை குற்றம் கண்டுபிடிக்க வந்தவர்கள் யார் தெரியுங்களா? வேத பாரகர், பரிசேயர், இன்னும் அநேக மக்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அந்த பெண்ணை மன்னிப்பதற்கு இவர்களுக்கு மனமில்லை. மாறாக கல்லெறிந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறார்கள். அவரவர்கள் செய்த பாவத்தை நினைவு கூறும்படியாக எரேமியா தீர்க்கதரிசியின் வாக்கின் அடிப்படையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். இதுதாங்க கூடார பண்டிகை. கொஞ்சம் சிம்பிளா சொல்லிடுறேன். இப்படித்தான் இருக்கும். கூடாரங்களை அமைத்து இது கொஞ்சம் ரொம்ப கிராண்டா இருக்கு. தற்காலத்தை படம். ஆனா அந்த நாட்கள் அப்படி இருந்திருக்காது. பாருங்களேன். இதை போன்றவர்கள் கர்சரை பார்த்துக்கீங்களேன். இப்படி இருக்கும். சிம்பிளா இப்படித்தான் இருக்கும். மேல பனை ஓலைகள்லாம் இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து தெரிவிப்பார்கள். அவர்கள் பாடல்களை சங்கீதத்தை பாடிக்கொண்டு செல்வார்கள். இது தேவாலயத்தின் பக்கத்தில் இருக்கிற காரியம். அங்கு திருப்பி வருகிற பொழுது அவர்கள் அந்த மிக அருமையாக ஆடல் பாடி அந்த 7 நாட்கள் கொண்டாடுகிற ஒரு இடம் தான் அந்த இடம். அதை தான் நாங்க போட்டிருக்கேன். சரி. சுக்கோத் ஆக்சுவலி சுக்கோத்துக்கு பேர் எப்படி அனுசரிக்கப்படுகிறது? பாலைவனத்தில் கடவுளின் பாதுகாப்பை நினைவு கூறும் வகையில் அந்த சுக்கோத் தங்குமிடம், வெளியில் உணவு மற்றும் பிற நடவடிக்கைகள் செய்யப்படுகிறது. நிறைய ரிச்சுவல்ஸ் அந்த நாட்கள்ல பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா 4 வகைகள், அதாவது ஒரு பனையோலை, பாம்ப்ரான், 3 நறுமண மாறாச்செடி, ஆங்கிலத்துல அது நல்லா இருக்கும், மெட்டல்ஸ், 2 அலரி செடி போன்றவை, வில்லோ, ஒரு நாரத்தங்காய் போன்ற ஒரு செடி, சிட்ரன் ஆகியவற்றை ஒவ்வொரு நாளும் ஒரு கொத்தா எடுத்துக்குவாங்க. ஒரு பஞ்சா எடுத்து அதை அசைத்து அசைத்து ஆடி பாடி அவர்கள் கொண்டாடுவார்கள். இறுதியிலே ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசீர்வாதம் கூறி முடித்த பின்பதாக தங்களுடைய அந்த கூடாரங்களுக்குள் வந்து அவர்கள் குடியிருப்பார்கள். அப்ப இந்த சுக்கோத் அல்லது இந்த கூடார பண்டிகை ஒரு மகிழ்ச்சியான விடுமுறை பண்டிகை. மேலும் அவர்கள் தெருக்களில பாடுவதும் நடனம் ஆடுவதும் ஒரு இயல்பான வழக்கமாக இந்நாளிலும் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். முக்கிய கருத்து பாருங்க, தங்கள் தோலை சுவைக்கு விளக்கிட தங்கள் பலனாகிய தேவஜனம் ஆர்ப்பரித்து துதிக்க வேண்டும். அதைத்தான் நம்ம பார்த்தோம். வாசி அறியாத இடத்துல நீங்க இருந்தீங்க. 6ஆம் வசனம், அவன் தோலை சுமைக்கு விளக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. சுமைக்கு விளக்கினேன் அப்படின்னா எகிப்தின் அடிமைத்தனத்துல அவர்கள் கல் சுமந்த காரியங்களை குறித்து பேசுவதை பார்க்கிறோம். அப்பேற்பட்ட இடத்திலிருந்து நான் உங்களை பிரித்து எடுத்து விடுதலையை தந்தினேன் என்று சொல்லி கடைசியாக சொல்கிறார். ஆகவே தேவஜனமே, உங்கள் வாயை விரிவாய் திறந்து விண்ணப்பியுங்கள். துதிக்கும் போது தேவன் நன்மைகளால் நிரப்புவார். 1 முதல் 6 வசனங்கள் பலனாக்கிய தேவன். இஸ்ரவேல் மக்களுக்கு யெகோவா தேவன் பலனாகிறது. வேறு மொழி பேசியிருந்த அந்நிய தேசத்திலிருந்து, இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், விடுவித்து வெளியே கொண்டு வந்து இந்நாள் வரை உலக சரித்திரத்துல சாட்சியாக வைத்திருக்கிறார். அந்நிய தேசமாகிய எகிப்தில் முதலில் யோசேப்பை கொண்டு சென்று பிறகு யாக்கோபை முழு குடும்பமாக கொண்டு சென்று அங்கே அவர்களை பெரிய ஜாதியாக்கினார். அதனால்தான் ஆசாப் எழுதுகிற பொழுது 1ஆம் வசனத்துல பாருங்க, யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். 5ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். ஒருவேளை இன்னும் டீட்டெயிலா நீங்க பார்க்கணும் அப்படின்னா டைம் ஓகே, நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். யாத்திராகமம்
ஒன்றாம் அதிகாரத்தை வச்சுக்கோங்க. யாத்திராகமம் 1. இங்க பாருங்களேன். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எகிப்து போன இஸ்ரவேலுடைய குமாரரின் நாமங்கள் ஆவனன்னு வருது பாத்தீங்களா? இந்த எகிப்து போன இஸ்ரவேலுடைய குமாரின் நாமங்கள் ஆவன அப்படிங்கிறது ஆதியாகமம் 46 ஆதியாகமம் 46 27ஆம் வசனத்தின் பிற்பகுதி. ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குமாரர் 70 பேர். இங்க ஆரம்பிக்குது பாருங்க, 70 பேர் போறாங்க. அந்த 70 பேரை தான் இங்கே யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பேசுது. இன்னொரு விஷயம் பாருங்க, ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்திலிருந்து யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வர வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 430 வருடங்கள் கழிந்திருக்கிறதை பார்க்கிறோம். இங்க 70 பேர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அன்றைய நாட்கள அடிமைத்தனத்துக்குள்ளாக சென்று மோசேயின் மூலமாக வழிநடத்தப்பட்ட மக்கள் 30 லட்சம் இஸ்ரவேலர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட பெரிய கூட்டத்தை தான் ஆண்டவர் விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அழைத்து செல்கிறார் என்பதை கொண்டாடுகிற ஒரு மகா பெரிய பண்டிகை தான் இந்த கூடார பண்டிகை. அதைத்தான் சங்கீதம் 81 இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? அப்ப அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளிவருகிறதை பார்க்கிறோம். இந்த காரியங்கள்லாம் குறித்து இந்த இதுல இருக்கிறது நீங்கள் பாடித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நெருக்கத்திலே விடுவித்த கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். பாருங்க, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நெருக்கத்திலிருந்து இஸ்ரவேல் தங்களை தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். வசனம் 7. தேவன் அதை நினைந்தருளினார், அவங்களுடைய சத்தத்தை அவர் கேட்டார். யாத்திராகமம் 2:23 முதல் 25 வருஷங்களை நம்ம பார்க்கிறோம். மட்டுமல்ல, அந்நிய தேவர்களை வழிபட வேண்டாம் என்று சொல்லுகிற அதையை பார்க்கிறோம். 7ஆம் வசனத்தை பார்க்கிறோம். இதை தொடர்ந்து இஸ்ரவேல் புத்திரர் இந்த சோதனையை தோல்வியடைந்தார்கள். தேவனுக்கு செவி கொடுக்காமல் முறுமுறுத்து தேவ கோபத்தை பெற்றார்கள் என்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். என கண்பானவர்களே, விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் வரும். நம் கர்த்தரில் விசுவாசமா இருப்போமா, நமது பரிசுத்த ஜீவியத்தை காத்துக் கொள்வோமா என்கிற சோதனைகள் வரும்போது நாம் தவறுவோமா அல்லது தேவனை உறுதியாக பற்றி கொண்டு அவருக்கே செவி கொடுப்போமா என்பதை விசுவாசிகள் எந்நாளும் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். வேதம் சொல்கிறது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல யாக்கோபு நமக்கு புத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். தேவ ஆலோசனை 10 முதல் 16 வருஷங்களுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் 2 முக்கியமான ஆலோசனை கொடுக்கிறார். வசனம் 10, உன் வாயை விரிவாய் திற, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் நலமாய் இருப்போம். பாருங்க, எனக்கு நீங்க செவி கொடுங்க, நீங்க இதை விட்டு விலகி போய் விடுகிறீர்கள், வணங்கால் கழுத்துள்ளவர்களாய் முரட்டாட்டம் உள்ளவர்களாய் காணப்படுகிறீர்கள், எனக்கு செவி கொடுத்து வாழ்வீர்கள் என்று சொன்னால் நலமாய் இருக்கும் என்று பார்க்கிறோம். எப்படி அவர்கள் தேவனை விட்டு விலகி போவார்கள் என்கிற காரியத்தை நீங்க இந்த வசனத்தை நீங்க பக்கத்துல குறிச்சு வச்சுக்கோங்க. 12ஆம் வசனம் 81:12 பக்கத்துல குறிச்சு வச்சுக்கோங்க. உபாகமம் 31 21ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும். உபாகமம் 31 21 முதல் 29 பைபிள்ல குறிச்சு வச்சுங்க. இந்த பகுதிகளை நீங்க வாசிச்சீங்கன்னா மோசே ஒரு தீர்க்க தரிசனமாவே சொல்றது போல இருக்கும். நீங்கள் கடவுளுக்கு பிரியமாய் நடக்க மாட்டீர்கள், நீங்கள் கடவுளை விட்டு விடுவீர்கள், வழி நடத்தி வந்த தேவனை நீங்கள் மறந்து போவீர்கள், அதனால் உங்களுக்கு சாபம் வரும் என்று சொல்லுகிறதை போல சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் மக்கள் அதைத்தான் செய்தார்கள். இன்னும் யூத மக்கள் அதைத்தான் ஒரு கூட்ட மக்கள் செய்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படி செய்தால் என்ன நடக்கும்? நன்மைகளால் அவர்களை நிரப்புவேன், எதிரிகளை நான் வீழ்த்துவேன், உசிதமான கோதுமையினாலும் கண்மலை தேனினாலும் போஷித்து திருப்தியாக்குவேன். ஏன் இந்த வசனத்தை ஆசாப் எழுதுகிறார்னா, இதே போல திருப்தியாக்குறத உபாகமம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல மோசே சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். அப்பேற்பட்ட வாழ்வை உங்களுக்கு மீண்டும் கொடுப்பேன், நீங்கள் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். விசுவாசிகளாகிய நாமும் நம்முடைய வாயை விரிவாய் திறந்து கர்த்தரை ஆராதித்து துதித்து நம் விண்ணப்பங்களை அவர் சமூகத்தில் ஏற்படுடன் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நம்மை கண்மலையாகிய கிறிஸ்துவின் தேனிலும்
மதுரமான வாக்குத்தத்த வசனங்கள் மூலம் அற்புத அடையாளங்கள் செய்து நம் வாழ்க்கையை வளமாக்குவார். ரோமர் 8:37, எபேசியர் 1:3, யோவான் 14:12 முதல் 15 இந்த வசனங்களை எல்லாம் நீங்க வாசித்து பார்க்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சங்கீதம் இங்கிலீஷ் வெர்ஷன். சங்கீதம் 84 நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இந்த 84 சங்கீதத்தை குறித்து ஒரு ஒரு முழுமையான செய்தியை நான் சொல்லுகிறேன். இந்த முழு சங்கீதமும் பேசுகிற செய்தி இதுதான். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எருசலேமில் உள்ள ஆலயத்தை அவர்கள் நினைப்பது மட்டுமல்ல, அந்த ஆலயத்துக்கு சென்று தேவனுடைய மகிமையை காண்பது, அந்த வாசஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசித்து தேவனை ஸ்தோத்தரிப்பது, புகழ்ந்து பாடுவது, சங்கீதங்கள் பாடுவது, அவருடைய பிரசன்னத்தை உணர்வது. அதை நான் நாட வேண்டும், அது என் உள்ளம் வாஞ்சிக்கிறது. அதன் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்கிற இந்த கருத்தை மட்டுமே வைத்து எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 84. வாசிச்சிருங்களா யாராச்சும்? கித்தீத் என்னும் வாக்கியத்தில் வாசிக்க கோராசின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலாம் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். சேலா. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோப்பின் தேவனே, செவிகொடும். சேலா. எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடவுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப பாருங்க, இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது இட்ஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவரோடு கூட வாசம் பண்ணும்படியாக ஆலயத்திலே வாசஸ்தலத்துல நான் வாசம் பண்ண வேண்டும், உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும், உம்முடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டும், அந்த பிரசன்னத்தை நான் உணர வேண்டும் என்று வாஞ்சித்து எழுதுகிற, முழுவதுமாக எழுதுகிற ஒரு சங்கீதம் தான் அந்த சங்கீதம் 84. சரி, இப்ப நீங்க பாருங்க, இதை எழுதினது யாருன்னு பாத்தீங்கன்னா கோராகின் புத்திரருள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். நமக்கு நல்லா தெரியும், இந்த கோராகின் புத்திரர்களை குறித்து நம்ம ஏற்கனவே சிந்திச்சு விட்டோம். லேவி முதல் கோகாத் வரையிலான இந்த சந்ததியினர் எருசலேம் ஆலயத்தில் வாயில் காவலர்களாகவும் இசைக்கலைஞர்களாகவும் ஒரு பெரிய கொயர் டீமே இருந்துச்சு. அதை குறித்து இந்த வசனங்களில் எல்லாம் நீங்க பார்க்கலாம். ஏற்கனவே இந்த புக் ஆஃப் சாம்ஸ் அண்ட் ஓவர்வியூ என்கிற முதல் பார்ட் 1 முதல் நாளிலேயே இதை குறித்தெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலா வாசிட்டோம். ஆகவே இந்த கோராகின் புத்திரர் எழுதுல ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். சரிங்களா? சரி, இந்த சங்கீதம் படிச்சாலே புரியும். இருந்தாலுமே ஒரு சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அந்த வசனங்களை நாம் புரிந்து கொண்டால் மீதி சங்கீதம் எல்லாம் எளிதாகவே நம்ம புரிந்து கொள்ள முடியும். இங்க பாருங்களேன், 84ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள்,
அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டு இருப்பார்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திருப்பி வந்து 84:4 5ஆம் வசனம், உம்மில் பலம் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். மீண்டுமாக 12ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப நீங்க பாருங்க, இந்த சங்கீதக்காரன் எழுதுகிற பொழுது பாக்கியவான் பாக்கியவான் என்று சொல்லி 3 முறை 3 வசனங்களை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆக்சுவலா இது எதை மனதிலே வைத்து அவர் எழுதுகிறார் கேட்டீங்கன்னா, இந்த கோராகின் புத்திரர்கள் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதுனால 1 நாளாகமம் 9:27 வாசிங்க. காவல் அவர்களுக்கு ஒப்புவித்திருந்தபடியினால் அவர்கள் தேவாலயத்தை சுற்றிலும் தங்கியிருந்து காலமே கதவுகளை திறந்து விடுவார்கள். இப்ப புரியுதுங்களா? அவர்கள் காவல் காக்கிற பணிகளை அவர்கள் கோராகின் புத்திரர்கள் இருந்தார்கள். அதே போல அதிகாலையிலே எழுந்து அவர்கள் ஆலயத்தை திறந்து, அப்படின்னா என்னத்துன்னா அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே ஆலயத்தை பற்றி கொண்டு ஆலயத்தை சுற்றி சுற்றி ஆலயத்தில் இருக்கிற வாழ்க்கை. ஆகவே அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் அவர்கள் எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆகவே அவர்கள் பாக்கியவான்கள். ஆகவே இதை கோராகின் புத்திரர்கள் தங்களை மனதிலே வைத்து எழுதினதுதான் இந்த பகுதி பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோம். எனக்கு அன்பானவர்களை, நம் ஆலயத்தை திருச்சபையை நான் எப்படி பார்க்கிறோம்? ஒருவேளை இந்த பாக்கியவான்கள் என்கிற பட்டியலில கோராகின் புத்திரர்களை போல ஒரு வாஞ்சை நமக்கு காணப்படுகிறதா, அல்லது அங்கு நான் ஏதோ போய் வந்து கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு ரிச்சுவலாக நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? கோராகி புத்திரின் வாழ்க்கை இவ்வாறாக காணப்பட்டது. அதனாலதான் அந்த ஆலயத்தின் மகிமையை குறித்து, பிரசன்னத்தை குறித்து அவர் மிக தெளிவாக அவர்கள் வாழ்க்கையின் நடைமுறை அனுபவத்தை ஆண்டவரை துதித்து பாடுகிற ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 84. அதே போல பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் வசனம், நான் எதுக்கு சில வசனங்களை மட்டும், நீங்க அது கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பேட்டர்னை, சில வசனங்களை மட்டும் நான் ஏன் இன்டர்பிரட் பண்ணிட்டு மீதி இடத்துக்கு வர்றேன் அப்படின்னா, பொதுவாகவே இதுவரைக்கும் நம்மளுடைய சங்கீத பகுதியில நான் முக்கியமா சொன்ன வசனங்கள் எல்லாம் தப்பு தப்பாக மற்றவர்களால் இன்டர்பிரட் பண்ணப்படுகிற வசனங்கள். ஆகவே அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதிலே நான் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கிறேன். இங்க நீங்க பாருங்க, 6ஆம் வசனம் பாருங்க, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். நீங்க பாருங்க, இது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மழையும் குளங்களும் நிரம்பும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, அவர்கள் எருசலேம் தேவாலயத்துக்கு செல்லுகிற வழியில போகிற பாதைகள் எல்லாம் ரொம்ப கரடு முரடான பாதைகள், அநேக முட்கள், இன்னும் சில திருட்டு பயங்கள் போன்ற காரியங்கள்லாம் அந்த நாட்களில இருந்தது. கடினமான பாதைகள், கற்பாறைகள், இப்படியாக அந்த பாதைகள், கடினமான பாதைகள், முச்செடிகள், இவைகளுக்குள்ளாகத்தான் அவர்கள் ஆலயத்துக்கு தொழுது கொள்ளும்படியாக அவர்கள் செல்லுகிறார்கள். அநேக இடங்களில் இடையிடையே பள்ளத்தாக்குகள் வரும், இடையிடையே வனாந்தரம் வரும். இப்படியாக அவர்கள் என்ன செய்கிறார்களா, கடந்துதான் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். அவர்கள் அதை நீரூற்றாக மாற்றுகிறார்கள். ஆங்காங்கே சில இடங்களிலே ஒரு ஃபவுண்டன், சில இடங்களிலே செடிகள் கொடிகள், இவர்கள் அதை வைத்து அந்த பிளசன்ட் ஜேர்னியாக அதை உருவாக்குகிறதாகத்தான் சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. ஆக்சுவலா இட்ஸ் a pilgrim psalm. இந்த யாத்ரீகர்கள் எருசலேமிலே தேவாலயத்திலே ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக நடந்து போகிற போது பாடுகிற ஒரு பாடல் தான் இந்த சங்கீதம் 84. அப்ப பள்ளத்தாக்கு தான், வறண்ட இடம் தான், முச்செடிகள் இருக்கிற இடம் தான், கற்பாறைகள் இருக்கிற இடம் தான். அவைகளை என்ன செய்கிறார்களோ, ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக செல்லுகிற அந்த வாஞ்சை, அக்கறை, ஆசை, அந்த சந்தோஷத்தின் நிமித்தமாக இவைகளை கடந்து செல்கிறார்கள். அதை ஒரு நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். ஆங்காங்கே அவர்கள் ரெஸ்ட் எடுப்பதற்கென்று இடம் உண்டு, ஆனால் அந்த தண்ணீர் நல்லா இருக்காது. இருந்தாலுமே சில காரியங்கள் அவர்கள் செய்து அதை சுத்தப்படுத்தி அதை உபயோகிப்பார்களாம். இன்னொரு விஷயம் தெரியுங்களா, இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு என்று சொல்கிற இடத்தை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அநேகர் இந்த இடத்தை கடந்து வந்திருக்கிறார்கள். மோசே, யாக்கோபு சென்றிருக்கிறார், மோசே சென்றிருக்கிறார், ஆபிரகாம் சென்றிருக்கிறார். இன்னும் அநேகர் இந்த பள்ளத்தாக்குகளை கடந்து சென்றிருக்கிற அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். ஆகவே ஒருவேளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்கா இருக்கலாம், அநேக முரண்பாடான காரியங்களை நாம் கடந்து வந்தாலும் ஆண்டவரை நான் தொழுது கொள்ளுகிற வேளையில
அவருடைய பிரசனத்தை நான் வாஞ்சிக்கிற வேலையில, அவருடைய சத்தத்தை கேட்க விரும்புகிற வேலையில, இவைகள் எல்லாம் எனக்கு மாறி போகும். மாறாக அவைகளின் ஊடே சந்தோஷத்தை தருகிற, சமாதானத்தை தருகிற வாழ்க்கையாக அமையும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 84ஆம் சங்கீதத்தின் 6ஆம் வசனத்தை நாம் தியானிக்கிறோம். அதே போல 84:9 பொதுவா எல்லாம் தப்பா இன்டர்பிரட் பண்ற வசனம் தான். எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கியமாயிரும், நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். ஆக்சுவலா இது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும் அப்படின்னா, அந்த நாட்களில இந்த சங்கீதத்தை எழுதுகிற பொழுது இந்த கோராகின் புத்திரர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த அபிஷேகம் பண்ணினவர் அப்படிங்கிறது யாரை குறிக்கிறதா? ராஜாவை குறிக்கிறது. அந்த தேசத்தை ஆளுகை செய்கிற எந்த ராஜாவா இருந்தாலும் சரி, அந்த ராஜாவை குறித்து சொல்லுகிறது. அப்ப என்ன அர்த்தம்னா, என்னுடைய தேசத்துல ஒரு அரசன் நன்றாக இருப்பான் என்று சொன்னால் அந்த குடிமக்கள் நன்றாக இருக்க முடியும். இதைத்தான் அங்கே மெயின் பண்ணுகிறார்கள். ஆகவே என் கேடகமாகிய தேவனே, நீர் யார் மேல் கண்ணோக்கமாயிரும்? இது அபிஷேகம் பண்ணின அந்த ராஜாவின் மேல் கண்ணோக்கியமாயிருந்து அவர் முகத்தை பாரும். உம்முடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கிற பொழுது எங்களுடைய தேசம் சுபிட்சமாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துகிற வசனம் தான் இந்த வசனம். அப்ப உங்களுடைய அபிஷேகம் பண்ணவற்றின் முகம், ராஜா கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்று தொடர்ந்து விவரிக்கப்படுவதை மற்ற பழைய ஏற்பாட்டு சங்கீதங்களிலும் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலும் நாம் பார்க்க முடியும். இவ்வாறு சங்கீதக்காரன் தேவன் ராஜாவை தயவுடன் பார்த்து அவருடைய ஆட்சியை செழிப்புடன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். அப்ப கித்தீத் என்னும் வார்த்தையில் வாசிக்க கோராகின் புத்திரனுள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். அப்ப இந்த சங்கீதம் எழுதியதை யார் என்று தெரியாது. சிலர் சங்கீதம் ஆக்சுவலா கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் தான் இருக்கு. ஆனா இந்த சங்கீதம் 42, 43 எழுதிய அதே நபர் என்று நினைக்கிறார்கள். அதே போல இதை சங்கீதக்காரர் என்றுதான் அழைக்கிறார்கள். அதே போல இந்த சங்கீதக்காரர் எருசலேம் ஆலயத்திலிருந்து நான் சொன்னது போல வெகு தொலைவில் இருக்கிறார். அவர் ஆலயத்துக்கு வருகை தரும் மக்களில் ஒருவராக இருக்க விரும்புகிறார். முக்கிய கருத்து, தேவனுடைய வாசஸ்தலம் மிகவும் இன்பமானது. எளிமையானவர்களுக்கு அங்கு பாதுகாப்பு உண்டு. தேவனில் பலன் கொள்கிறவர்கள் எதிர்ப்புகளையும் தாண்டி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி செல்வார்கள். அப்ப தேவனுடைய வாசஸ்தலத்தின் மேன்மை வசனம் 1 முதல் 4 நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த வசனத்தெல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க. இந்த உலகத்தின் அகோரமான சூழலில் வாழ்ந்த ஒருவன் தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசித்து அதன் மகா மேன்மையை கண்டு விவரிப்பதை இந்த வசனங்களில் கோராகின் புத்திரர் அற்புதமாக எழுதியிருக்கிறார்கள். தேவனை சேனையில் கர்த்தர் என்று அழைத்திருப்பது அவர் வல்லமை உள்ளவரும் தம்மை அண்டிக் கொள்பவர்களை பாதுகாப்பவருமாக இருக்கிறார் என்பதை எடுத்து காட்டுகிறது. 3ஆம் வசனம், என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே என்று எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல தேவனுடைய வாசஸ்தலத்தின் மேன்மையில் கோராகின் புத்திரரின் அனுபவம் அது இன்பமானது. நான் பைபிள் இருக்கிற வசனத்தை தான் நான் வாசிச்சுட்டு இங்க போட்டிருக்கேன். 1ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அதாவது தேவனுடைய வாசஸ்தலத்தின் மேன்மையை குறித்து கோராகின் புத்திரரின் அனுபவத்தை இங்க எழுதுகிறார். அது இன்பமானது. மென்மேலும் வாஞ்சியும் விருப்பத்தையும் கொண்டு வருகிறது. நீங்க பாருங்க, அந்த வாஞ்சியை கொண்டு வருகிறது தவனமுமாய் இருக்கிறது. பாருங்க, ஒருவேளை நம்முடைய ஆலயத்தை குறித்த காரியங்கள் எப்படி இருக்கா? ஆலயத்துக்கு நாம் செல்கிற பொழுது அங்கு நடக்கிற நிகழ்வுகள், ஒருவேளை பிரசங்கம், பாட்டு, ஐக்கியம் இன்பமா இருக்குதா? மேலும் மேலும் வாஞ்சியும் விருப்பத்தையும் தூண்டுகிறதா? அநேக திருச்சபைகளை பாலிடிக்ஸ் பண்ணுவதற்கு தான் நேரம் அதிகம். இன்னும் அநேக திருச்சபைகளை கோர்ட்டும் கேஸும் தேடி ஓடுகிற காலங்கள் தான் அதிகமாக காணப்படுகிறது இந்த நாட்களில. இன்னும் அநேக சபைகளை மக்கள் மீம்ஸ் போடுகிறதுக்கு யூஸ் பண்ணுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நான் புதுசா ஒண்ணும் பேசல. தேவனை கம்பீரமாய் பாடி துதிக்கும் உற்சாகம் எழும்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதைத்தான் பாருங்க, 4ஆம் வசனத்தின் பிற்பகுதி, எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். பாருங்க, எவ்வளவு அருமையா தன்னுடைய அனுபவத்தை இந்த கோராகின் புத்திரர்
ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அவருடைய வாழ்வின் அனைத்து அம்சங்களையும் ஏன் இஸ்ரவேல் சரித்திரத்தையே மனதிலே வைத்து ஆண்டுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில அவர்கள் பெற்ற நன்மைகளை நினைத்து அந்த ஆலயத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது இன்பமானது, மேலும் வாஞ்சை விருப்பத்தையும் கூட்டுகிறது. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருக்கணும், இன்னும் கொஞ்ச நேரம் நான் செலவிட வேண்டும், ஆண்டுடைய சத்தத்தை கேட்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை நான் உணர வேண்டும். மோசே போயிட்டாங்க டேபர்நெக்கல்ல இருந்து. வசனம் சொல்லுகிறது யோசுவா இன்னும் தரித்திருந்தான் என்று சொல்லி. தேவனை கம்பீரமாய் பாடி துதிக்கும் உற்சாகம், கம்பீரமாய் பாடி துதிக்கணும்னு அர்த்தம் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக. இதெல்லாமே பாடல் தான், இதெல்லாம் பயிற்சி பாடுகிற ஒரு அனுபவம் இருக்கும் என்று சொல்லி, இருக்கிறது என்று சொல்லி இங்க எழுதுகிறதை நான் பார்க்க முடியும். பாருங்க, அருமையான வசனம், 4ஆம் வசனம். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உடைய பீடங்கள் அடையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. நீங்க பாருங்க, ஒரு ஆலயத்தை குறித்து எழுதுகிற ஒரு காரியம் இன்றும் நமக்கு தெரியும். அநேக பெரிய பெரிய ஆலயங்களில நம்ம அந்த பீடங்களுக்கு மேலாக ஆலயத்திற்குள்ளாக நிறைய புறாக்கள் கூடு கட்டி இருக்கிறதை பார்க்க முடியும். நாங்கள் தஞ்சாவூர்ல இருந்தோம், அங்கே சென்ட் பீட்டர் சர்ச் என்று ஒன்று இருக்கிறது. அங்கெல்லாம் இதை போன்ற அனுபவத்தை நான் பார்த்திருக்கிறேன். இன்னும் நிறைய திருச்சபைகளை நான் பார்த்திருக்கிறேன். அந்த ஆலயத்துல ஒரு பாதுகாப்பு. ஆக்சுவலா இங்க சொல்லுகிறது அடைக்கலான் குருவி அப்படின்னு, தகைவலான் குருவி அப்படிங்கிறது இது எதை காட்டுகிறது சொன்னா, ஒரு சின்ன குருவி, ஒரு குட்டி குருவி, அது போய் அங்கே ஆலயத்துல ஒரு தஞ்சம் புகுந்து ஒரு பெரிய செக்யூரிட்டி சேஃப்டியை பெறுகிறது. அப்பேற்பட்ட எளியவனாகிய எனக்கும் அந்த அடைக்கலம் அந்த ஆலயத்துல கிடைக்கிறது. அதை நான் வாஞ்சிக்கிறேன். அதுவே எனக்கு இன்பம், அதுவே என் வாஞ்சை, அதுவே என் விருப்பம், அதுவே நான் கம்பீரமாய் பாடி துதிக்கும் இடம், அதுவே என் உற்சாகம். ஏனென்றால் பலனற்ற எளியவனுக்கு பாதுகாப்பு அங்கு கிடைக்கிறது என்று சொல்லி உணர்ந்து எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். சீயோன் குமாரத்தியே, எம்பீரித்து பாடு, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிக்கூறு. தேவனாகிய கர்த்தர் ஒரு நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். செப்பனியா 3:14-17. தேவ பிள்ளைகளை, விசுவாசியே, தேவனுடைய ஆலயத்திலும் தேவனோடு வாழ்வதிலும் இன்றைக்கு உங்களுடைய அனுபவம் என்ன? சிந்திப்பீர்களா? தேவனில் பலன் கொள்ளுதல், தேவன் பலன் கொள்ளுகிறவர்கள் அழிவின் பள்ளத்தாக்கு போன்ற வாழ்க்கை பிரச்சனைகள், எதிர்ப்புகள், இவற்றையும் கூட தங்களுக்கு சாதகமாக்கி கொள்கிறார்கள். அவ்விதம் செய்யும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் பொழிந்து மேலும் அவர்களை பலப்படுத்துகிறதை 6ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என்று. தாவீது சங்கீதம் 18:29, 2 சாமுவேல் 22:30 போன்ற வசனங்களை அந்த அனுபவத்தையும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பிலிப்பியர் 4:13 பவுல் தனது விசுவாசத்தை கூறுகிறதை பார்க்கிறோம். உங்களுடைய என்னுடைய அனுபவம் என்ன என்று ஆராய்ந்து பார்க்கும்படியாக இந்த நாளில அழைக்கப்படுகிறோம். தேவனில் பலன் கொள்ளும் போது அவர் பலன் நமக்குள்ளாக பெறுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கலிங்களை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள் என்று சொல்லி ஏசாயா 40:33 வாசிக்கிறோம். அன்பானவர்கள, வசனம் நமக்கு வாக்கு கொடுக்கிறது. தேவனில் பலன் கொள்ள சீயோன் என்று அழைக்கப்படும் தேவ சமூகத்திற்கு, தேவனுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும். வசனம் 7, தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்க வேண்டும். வசனம் 5. அருமையான விசுவாசிகளை, உங்கள் தேவனுடைய பலன் எவ்வளவு கிரியை செய்கிறது என்று இந்த நாளில சிந்தித்து பார்ப்போம். தேவ பலன் கிரியை செய்யாதபடி தடுக்கும் உலக மாயைகளை வெறுத்து தள்ளி தேவனுடைய ஆலய ஆராதனைகள் பரிசுத்த வாழ்வை தேடி வருவோமா? தேவனிடம் விண்ணப்பம். இறுதியாக 8-9 வசனங்களை பார்க்கிறோம். நம் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர்,
ஆகவே அவரிடம் ஜெபித்து நம் சத்துருவாகிய பிசாசின் தாக்குதலுக்கும் உலகத்தின் தீமைகளுக்கும் நம்மை பாதுகாக்கும் கேடகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 1000 நாளிலும் ஒரு நாள் மேலானது. வசனம் 10 மிக அழகாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1000 நாளை பார்க்கிறோம். ஒரு பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடங்களில் வாசமாயிருக்கிறதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். முழுக்க முழுக்க கோராகின் புத்திரனுடைய அனுபவம். ஆகாமிய கூடாரம் என்று நான் சரியான நேரத்தில் முடித்து விடுவேன். ஆகாமிய கூடாரம் என்று சொல்லப்படும் இவ்வுலக பாவ வாழ்க்கையின் மிகுதியான இச்சை இன்பங்களை 1000 நாட்கள் அனுபவித்து பின் நரகத்துக்கு செல்வதை விட தேவனுடைய ஆலயத்தில் தேவ பிரசன்னத்தில் ஒரே நாளில் கிடைக்கும் பேரின்ப சந்தோஷ பரலோக பாக்கியத்தை கொடுக்கும். இது கோராகின் புத்திரர் இந்த சங்கீதத்துல அனுபவித்து எழுதுகிறார்கள். அன்பானவர்களே, கோராகு தேவ ஊழியக்காரனாகிய மோசேக்கு எதிராக பேசி அழிவை சந்தித்தான். வாசிங்க, என்னாகமம் 26ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். என்னாகமம் 26 9 10 வாசிங்க. எலியாபின் குமாரர் நேமுவேல், தாத்தான், அபிராம் என்பவர்கள். இந்த தாத்தான், அபிராம் என்பவர்களே சபையில் பெயர் பெற்றவர்களாய் இருந்து கர்த்தருக்கு விரோதமாக போராட்டம் பண்ணி கோராகின் கூட்டாளிகளாகி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக விவாதம் பண்ணினவர்கள். பூமி தன் வாயை திறந்து ஒரு நிமிஷம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு பெரிய கூட்டமே சேர்ந்து இங்கு மோசேக்கு விரோதமாக விவாதம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். யாருன்னு போட்டுக்கிறாங்க. அதுல கோராகின் கூட்டாளிகளாகிய மோசேக்கும். ஓகே, வாசிங்க. அடுத்தது வாசிங்க 10. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விழுங்கினதினாலும் அக்கினி 250 பேரை பட்சித்ததினாலும் அந்த கூட்டத்தார் செத்து ஒரு அடையாளமானார்கள். அந்த பகுதியை அப்படியே கையில வச்சுக்கோங்க. அப்ப கோராகு தேவ ஊழியனாக மோசேக்கு எதிராக பேசி அழிவை சந்தித்தான். கோராகின் புத்திரர் தங்கள் தகப்பனுடைய துன்மார்க்கத்திற்கு கை கொடாமல் தேவனுடன் இருப்பதையே தெரிந்து கொண்டார்கள். ஆகவே கோராகின் குமாரரோ சாகவில்லை. அதே அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. கோராகின் குமாரரோ சாகவில்லை. என்னாகமம் 26:11 வாசிக்கிறோம். மேலும் மோசே சொல்லுகிறார், மோசையை குறித்து நம்ம பார்க்கிறோம். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு எல்லாம் வாசிக்கிறோம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எபிரேயர் 11:25-26 நம்ம வாசிக்கிறோம். அருமை விசுவாசிகளை, நீங்கள் எதை தெரிந்து கொள்கிறீர்கள்? அனித்தியமான பாவ சந்தோஷமா, அல்லது இந்த மோசைக்கு எதிர்த்து நின்ற இந்த கூட்டத்தை போல கோராகின் கூட்டமா? இந்த நாளில நாமே ஆராய்ந்து பார்க்கிறோம். 1000 நாள், ஒருவேளை இந்த உலகத்துல நாம் வாழ்கிற வாழ்வின் நாட்களாகவே இருக்கட்டுமே, எவ்வளவோ வருடங்களாக இருக்கட்டும், பாவம் சிற்றின்பம் இதை காட்டிலும் ஆண்டுடைய சமூகத்துல ஒரு நாள் நாம் தங்குவது, வாஞ்சிப்பது, வாழ்வின் அனுபவமாகவே அதை அணுகிக் கொள்வது மிக இன்றியமையாதது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். 6 உத்தம தேவ பிள்ளையின் பலன். வசனம் 11-12, அதாவது சங்கீதம் 84:11-12. ஆகவே நம்முடைய மெய் தேவனாகிய கர்த்தரை நம்பி உத்தமமாய் பரிசுத்தமாய் வாழும் வாழ்க்கையை நாம் தெரிந்து கொண்டு ஜீவிப்போம். கர்த்தர், இங்க வசனம் இருக்குது, கர்த்தர் நமக்கு சூரியனும் கேடகுமாய் இருந்து நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி கிருபையாய் தமது மகிமையினால் மூடி எல்லா நன்மைகளையும் கொடுப்பார். நீதிமொழிகள் 10:28. கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண் என்ற சிந்தையோடு கூட இந்த நாளில நாம் இந்த செய்தியை ஒழிப்போம். இந்த நாளில சங்கீதம் 81-84 வழியாக ஏக தேவன் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். தொடர்ந்து இந்த காரியங்களை